பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசவும் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அடியாளுக்கு கர்த்தர் கொடுத்த அவருடைய மட்டில்லா நன்மைகளுக்காக, கிருபைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இம்மட்டுமாய் எனக்கு ஜீவனை கொடுத்து தேவ சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட சேர்ந்து தியானிக்கத்தக்க பாக்கியத்தை கொடுத்த என் தேவனை நான் நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து கொண்டார். இந்த நாளையும் கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் கூட்டி கொடுத்த தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களையும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மீண்டுமாய் பிறந்த நாளையும் திருமண நாட்களையும் அநேக வருடங்களாக சந்தோஷமாய் கொண்டாட பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுத்து உங்களை காத்து ரட்சித்துக் கொள்வாராக. அவருடைய மகிமுள்ள கரம் உங்களை வழிநடத்துவதாக. கர்த்தர் இந்நாளிலே நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமா? ஏசாயா 43 அதிகாரம் 1வது வசனம். பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிற வார்த்தையை நிதானித்து கேளுங்கள். என் மகளே, என் மகனே, பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். இந்த துக்கத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, இந்த வியாகுலத்திலிருந்து நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்றும் உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். நான் உங்கள் ஒவ்வொருவருடைய பேரை சொல்லி கூப்பிடுகிற தேவனாக இருக்கிறேன். ஆகையாலே நீ என்னுடையவன், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன் என்று நம்மை கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறார். பேர் சொல்லி அழைக்கும் போது அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் நம்மளை விட்டு விலகிடாதல்லவா? நம்மளை பேர் சொல்லி ஒருவர் கூப்பிடும் பொழுது அவர்கள் நம்மிடத்தில் விளக்கமாக தெளிவாக பேசுவார்கள். அதை கூர்ந்து நாம் கவனிப்போம், என்ன சொல்லுகிறார்கள் என்று. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பேர் சொல்லி கூப்பிடுகிறார். என் மகனே, என் மகளே, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன். ஆகையாலே ஒன்றை குறித்தும் எந்த காரியத்தை குறித்தும் திகில்படாதே, கவலைப்படாதே, யோசிக்காதே, சிந்திக்காதே. எல்லாவற்றையும் என்னிடத்தில் வைத்துவிடு. நான் நேர்த்தியாய், மகிமையாய், அதன் காலத்திலே செவையாய் செய்து முடிப்பேன் என்று உங்களோடு கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார். கவனித்தீர்களா? என் தேவனே, நீர் என்னை மீட்டுக்கொண்டீர் ஐயா. இந்த துக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து, பண கஷ்டத்திலிருந்து, பொல்லாத கடன் பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டுக்கொண்டேன். படுக்கையில் படுத்திருக்கும் வியாதியின் பிணியிலிருந்து என்னை நீர் மீட்டுக்கொண்டேன். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என்னுடைய திருமண நாட்களையும் கூட நீர் நினைவு கூர்ந்து இதோ திருமணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நீர் கொடுத்தீர். பிள்ளை செல்வ பாக்கியத்தையும் கூட நீர் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதித்தீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிற தேவன் நீர் ஒருவர்தான் என்று நான் அறிந்து கொண்டேன் என்று அவரோடு பேசுவீர்களா? ஆமாண்டவரே, இந்த வேளையிலே என்னுடைய பெயரை சொல்லி நீ கூப்பிட்ட உம்முடைய மகிமைக்காக, தயவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றிலிருந்து என்னுடைய உபத்திரவம் என்னை விட்டு நீங்க நீர் கட்டளை பிறப்பித்தபடியினாலே உமக்கு
நன்றி பலி செலுத்துகிறேன் ஐயா. நான் உம்முடைய மகள், நான் உம்முடைய மகன். ஆகையாலே எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன், எதை குறித்தும் நான் துக்கப்பட மாட்டேன். என் தேவனாகிய கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்ற மன தைரியத்தோடு, விசுவாசத்தின் நம்பிக்கையோடு இந்த நாளை கடந்து வருகிறேன் தகப்பனே. ஆமென். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே என்னுடைய வேண்டுகோளுக்கு பதில் கொடுத்த தேவனை நான் நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரிப்பேன். இயேசு ரத்தம் செய்யும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.